நேத்து போட்ட மினி விளாக் பார்த்துட்டு மார்க்கெட்ல காட்டின இந்த பொருளை நிறைய பேர் பிரண்டைன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் யோசித்தேன் இது பிரண்டையான்னு. நானே பிரண்டை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா விசாரிச்சுட்டேன். இது பிரண்டை கிடையாது, பசலைக்கீரை. அந்த மாதிரில புய் பாஜின்னு சொல்லுவாங்க. அதிலும் ஒரு சில பேர் பசலைக்கீரைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொன்று மூங்கில் குருத்துன்னு சொன்னீங்க. அது கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரிசி கஞ்சி காய்ச்ச பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்த பச்சரிசி, உப்பு, வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இதில் பச்சரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி, சிறுதானிய அரிசி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு, காய்கறி அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டோம். அது இன்னொரு மெத்தடில் பண்ணுறது. நம்ம எந்த மாதிரி கஞ்சி காய்ச்சினாலும் 1 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். 4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இதில் எண்ணெய் சேர்க்காம தேங்காய் பால் சேர்த்து பண்ணுற இந்த அரிசி கஞ்சி காலை சாப்பாடாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் ரொம்ப திக்காகுது அப்படின்னா சுடு தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்தோம்னா நீத்து போன மாதிரி இருக்கும். மதியானம் பழவு சோறு அது இதுன்னு பிளானை போட்டிருந்தேன். ஆனால் மார்க்கெட் போயிட்டு வந்ததே டயர்ட் ஆயிடுச்சு. வீட்லேயே இருந்தால் வெளியில் போகலாம்னு தோணுது. வெளியில் போனால் இதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. என்னதான் சொல்கிறது. அதனால் சிம்பிளாக ஒரே சாப்பாடு தான். சைட் டிஷ்ஷு, மெயின் டிஷ்ஷு எல்லாமே இந்த கரியானம் தான். ஆட்டுக்கரியானம் பண்ணியிருந்தேன். இது குருமாக்கும் கரியானத்துக்கும் நடுவில் இருக்கும். அதாவது சோறு, டிஃபன் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தொட்டுக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடமாங்காய் இருக்குது இல்லையா, அதை வெங்காயத்தோடு நல்லா பிணைஞ்சு விட்டுறணும். நான் பிள்ளைங்களுக்காக இன்றைக்கி பச்சை மிளகாலாம் சேர்க்கல. அந்த மாங்காய் புளிப்பு, உப்பு, வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் பூவா நோம்பில் சஹர் சாப்பாட்டுக்கெலாம் செய்வாங்க. இன்றைக்கி மெயின் டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு எல்லாம் அவ்வளோதான். இந்த கரியானத்துக்கு பரோட்டா, இடியாப்பம் நல்லா செட் ஆகும். கவுண்டர் டாப் ஸ்டிக்கர் பிச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பரோட்டாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.